الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية صدق الله مولانا العظيم وقال نبي الله محمد رسول الله صلى الله عليه وسلم للصائم فرحتان فرحة عند إفطاره وفرحة عند لقاء ربه صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் பேரருளால் நம்முடைய ஐசுல் பாக்கியாத் மதரசாவுடைய சிறப்பான ஆண்டு விழா சங்கை மிக்க மதரசாவுடைய நிறுவனரும் எங்கள் கல்விலும் அன்பிலும் எப்போதும் இடம்பெற்றிருக்கிற பாசத்திற்கும் மரியாதைக்கும் தன்னடக்கத்திற்கும் சொந்தமான ஹலீலுர் ரஹ்மான் ஹதரத் பாக்கவி தாமத் பரக்காத்துக்கும் அவர்களே, சிறப்பான இந்த கல்வி நிறுவனத்தினுடைய முதல்வர் என்னுடைய பாசத்திற்குரிய அன்பு பிள்ளை ஷபீகுர் ரஹ்மான் ஹதரத் ஆலிம் பெருந்தகை அவர்களே, இதன் பேராசிரியர் பெருமக்களில் என்னுடைய அன்பு சகோதரரும் பிள்ளையுமாக இருக்கிற அத்தீகுர் ரஹ்மான் ஆலிம் ஹதரத் அவர்கள் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள், இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அருமையான ஜமாத்தார்கள், சங்கை மிக்க உலமா பெருமக்கள்
எல்லோருக்கும் துஆ செய்து, இங்கே தாய்மார்களும் ரொம்ப அமைதியோடு இருப்பதற்கு வாழ்த்து சொல்லி நான் துவக்குவேன். சங்கை மிக்கவர்களே, இங்கே ஹதரத் பெருந்தகை ஒரு மதரசாவை நிறுவி இங்கே அதிகமான ஆலிமாக்களை, ஹாஃபிதுகளை இந்த சமுதாயத்திற்கு ஒரு நன்கொடையாக, பாக்கியமாக கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் தொடர்ந்து அவர்கள் கொடுக்க தயார்படுத்தி இருக்கிறார்கள் என்று நினைக்கிற போது தன்னுடைய பொறுப்பை ரொம்பவே சரியாக நிறைவேற்றி அந்த நிறுவனம் கடைசி காலம் வரையிலும் பாதுகாக்கப்படுவதற்கு தங்களுடைய அன்பு மக்கள் செல்வங்களை, ஆற்றல் மிக்க காரிகள், அடக்கமும் ஒழுக்கமும் கல்வியிலும் சிறந்த அவர்களின் பிள்ளைகள் தமிழகத்தில் எங்கு சென்றாலும் செல்வாக்கோடும் மிக கண்ணியத்தோடும் பணி செய்ய வாய்ப்புகள் இருக்க இந்த மதரசாவிலே அவர்களை அமரச் செய்து இன்னும் ஒரு பாக்கியத்தை, அடுத்தடுத்த காலங்களிலும் இந்த மதரசா வளர்ந்து நிற்க வேண்டும் என்ற சீரிய சிந்தனையோடு அவர்கள் ஏற்படுத்தியிருப்பதும் இன்னும் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. சங்கை மிக்கவர்களே, புனிதமிக்க ரமதானை நாம் வரவேற்கும் காலத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் அது. காலங்கள் எல்லாம் சமமானதல்ல. அல்லாஹ் யாரையும் ஒருவர் மற்றவரோடு சமமாக படைக்கிறது இல்லை. மனிதர்களிலே கூட ஏற்றத்தாழ்வை வைத்தான் அல்லாஹ். ஒருவரை காட்டிலும் ஒருவரை மேம்படுத்தினோம் என்கிறான். திருக்குரானை எடுத்து பார்த்தால், நஹனு கஸம்னா பைனகும் மஈஷத்தகும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வரஃபஅனா பாதகும் ஃபௌக பாதின் தரஜாத். வாழ்வாதாரத்தையே நாம் பங்கீடு செய்கிறோம். யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் நாம் பங்கீடு செய்கிறோம். சில பேர்களை கூட வைக்கிறோம், சில பேர்களுக்கு குறைத்து தருகிறோம், சில பேர்களை செழிப்பாக்குகிறோம், சில பேர்களை ஏழையாக்குகிறோம், சில பேர்களை மிழுகச் செய்கிறோம், சில பேர்களை ஒடுங்கி வாழச் செய்கிறோம். வரஃபஅனா பாதகும் ஃபௌக பாதின் தரஜாத். ஒருவரை விட ஒருவரை நாம் சிறப்பு படுத்தினோம் என்றான் அல்லாஹ். அதற்கு காரணத்தையும் அவன் சொன்னான். நபிமார்களை சமமாக படைத்தானா என்றால் இல்லை. ரசூல்மார்களை இல்லை. உலகத்திலேயே மிகப்பெரிய பதவி நுபுவத்தும் ரிசாலத்தும். நுபுவத்தும் ரிசாலத்தும், நபியாக இருப்பதும் ரசூலாக இருப்பதும். அந்த பதவி உடையவர்களுக்கு இடையே கூட அல்லாஹ் ஏற்றத்தாழ்வை வைத்தோம் என்றான். தில்கர் ரசூல் ஃபவ்வல்னா பாதகும் அலா பாத். அந்த ரசூல்மார்கள் சில பேர்களை விட சில பேரை சிறப்புப்படுத்தினோம். மனிதர்களை வித்தியாசப்படுத்துகிறான், நபிமார்களை, ரசூல்மார்களை. அதேபோல் காலங்கள், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னாஷர ஷஹரா. அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 12 மாதங்கள் என்று சொன்னான் அல்லாஹ். மாதங்களை நான் படைத்தேன், காலங்களை நான் படைத்தேன். உனக்கு ஏதாவது சிக்கல் காலங்களில் நடந்தால் காலத்தை திட்டாதே என்றார்கள் பெருமானார். காலத்தை திட்டாதே. மோசமான காலம், கொடூரமான வெயில், இதுவெல்லாம் ஒரு மனிதன் சொல்லக்கூடாது என்கிறார்கள் நபிகள் நாயகம். வெயில் கொஞ்சம் கூட அடிக்குதுன்னா பரக்கத்தான வெயிலும் சொல்லு, அது பரக்கத்தாகவே ஆகிவிடும். காலத்தை கூட சபிக்காதீர்கள். லா தசுப்பு தஹர் ஃபஅனத் தஹர். ஒரு ரிவாயத்தில் ஹதீஸே குதுசி, காலத்தை திட்டாதீர்கள். அல்லாஹ் சொன்னான், நான் காலம் என்றான். ஹுவத் தஹர், அல்லாவே காலம் என்கிறார்கள் நபிகள் நாயகம். எப்படி? அவன்தான் காலத்தை படைக்கிறான், கால சுழற்சிகளை ஏற்படுத்துகிறான், காலத்தால் ஏற்படுகிற சோதனைகளை அவன் நடத்துகிறான். உனக்கு இந்த காலத்தில் கஷ்டம் நடந்து போச்சு, இந்த காலத்தில் சோதனை வந்து போச்சு என்பதற்காக காலத்தை திட்டுவதா, காலத்தை சபிப்பதா? நான் அல்லவா காலம்? காலத்தை சுழற்சியாக்குவது நான் அல்லவா? இந்த காலத்தை கொண்டு உன்னை உயர்த்தினேன், ஒரு காலத்தில் உன்னை வீழ்த்தினேன். அது காலம் செய்யவில்லை. காலத்தை
கையாள்கிற நான் செய்தேன் என்கிறான் அல்லாஹ். நீ காலத்தை திட்டினால் என்னை சபிக்கிறாய் என்கிறான் ரப்புல் ஆலமீன். காலத்தை கூட சமமாக வைக்கவில்லை அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், இன்ன இந்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னாஷர ஷஹரா, அல்லாஹ்விடத்தில் காலம் 12 மாதம் என்று சொல்லிவிட்டு மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த ஆயத்தின் சங்கிலி தொடரில் அதில் 4 மாதம் சங்கை மிக்க மாதம் என்றான். 12 அவன்தானே படைத்தது, 12ஐயும் அவன்தானே உருவாக்கியது. 12 மாதங்களை உருவாக்கிய அல்லாஹ் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், சங்கை மிக்க 4 மாதம். அப்படியானால் காலங்களும் சமமில்லை. ரமதானை மாத்திரம் ஏன் விசேஷப்படுத்த வேண்டும் என்ற கேள்வியை நான் இங்கே உங்களுக்கு தெளிவாக பதில் தருவேன். காலம் என்பது அல்லாஹு தன்னிடத்தில் வைத்தான். ஒரு காலத்தை விட ஒரு காலத்தை உயர்த்தினான். ஒரு பகலை விட இன்னொரு பகலை உயர்த்தினான். வாரத்தில் 7 நாட்கள், எல்லா நாட்களும் சமமா? இல்லை. வாரத்தில் 7 நாட்கள், 7 நாட்களும் சமம் இல்லை. திங்கக்கிழமை செய்கிற வணக்கத்துக்கும் புதன்கிழமை செய்கிற வணக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் செவ்வாய்க்கிழமை ஒரு அமல் செய்கிறேன், புதன்கிழமை ஒன்று செய்கிறேன், வெள்ளிக்கிழமை இன்னொன்றை செய்கிறேன், வித்தியாசம் இருக்கிறது. வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை சய்யிதுல் ஐயாம் என்கிறார்கள், நாட்களுக்கெல்லாம் தலைமையான நாள் என்கிறார்கள் வெள்ளிக்கிழமையை. மற்ற கிழமைகள் போல் அல்ல வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில் தான் எத்தனையோ செய்திகளை சொன்ன எம்பெருமான் உலகத்தின் இறுதி நாள் வெள்ளிக்கிழமையில் வரும் என்கிறார்கள். வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது என்றார்கள். அந்த நேரத்தில் நீ அல்லாஹ்வுக்கு நேருபட்டுட்ட துவா கேட்டுட்டேனா, அந்த நேரத்தில் கரெக்டாக நீ ஒத்து வந்தால் உன் வாழ்க்கைக்கு எல்லாம் கிடைச்சிரும்னாங்க. இமாம்கள் அந்த நேரத்தை எழுதுறதுக்கு 25 நேரமாக பிரிக்கிறாங்க. அதெல்லாம் இங்கே விவரிக்க நேரம் இல்லை. குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் இமாம் மெம்பரில் இருந்து அவர் உட்காருகிற அந்த நேரம் ஒப்புக்கொள்ளும் நேரம் என்கிறார்கள். 2 ஹுத்பாவுக்கு மத்தியில் அவர் உட்கார்ந்திருப்பாரே, அந்த நேரம் ஒப்புக்கொள்ளப்படும் நேரம் என்கிறார்கள். இல்லை, 2 ஹுத்பாவை முடித்து கீழே இறங்குவார், காமத்து சொல்லப்படும். அதற்கு இடையே நீ துவா கேட்டால் அந்த துவா மறுக்கப்படுவதில்லை என்று இமாம்கள் எழுதுவார்கள். ஒப்புக்கொள்ளப்படுகிற நேரத்தை வெள்ளிக்கிழமையில் வைத்தான். வாரம் 7 நாட்கள் அவன் படைத்தான், சமமில்லை. திங்களும் செவ்வாயும் சமமில்லை, செவ்வாயும் புதனும் சமமில்லை. பெருமானார் சொல்வார்கள், மாமின் அம்ரின் யுபதௌ ஃபீ யௌமில் அர்பஆ, புதன்கிழமை துவக்கப்படும் எந்த காரியமும் நஷ்டம் அடையாது என்றார்கள். ஒரு வீடை புதன்கிழமை கட்ட ஆரம்பிங்க, அந்த வீடு நஷ்டம் அடையாது. ஒரு திருமணம் புதன்கிழமை நஷ்டம் அடையாது. இன்னைக்கு தமிழகத்தினுடைய மதரசாக்களில் நாங்கள் பாடம் ஆரம்பிப்பது புதன்கிழமை தான் ஆரம்பிப்போம். தமிழகத்தின் பெரும் மதரசாக்களில் இருந்து பிள்ளைங்களுடைய அட்மிஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைக்கு வேணா எல்லாரும் இருப்பதற்காக ஒரு துவா ஓதி இருப்போம். பாடத்தை புதன்கிழமை துவக்குவது ஏன்? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு காரியம் பூதியா ஃபீ யௌமில் அர்பிஆ, வெள்ளி புதன்கிழமை செய்யப்படுமோ அந்த காரியம் பரக்கத்துக்குரியது என்றார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நஷ்டம் அடையாது என்றார்கள். இங்கே உங்கள் சிந்தனைக்கு தருவேன், காலங்கள் சமமில்லை, மாதங்கள் சமமில்லை, வருடங்களில் குறிப்பான நாட்கள் சமமில்லை. அப்படி சமமாக அல்லாஹ் ஆக்குவதில்லை. ஒரு காலத்தை விட ஒரு காலத்தை, ஒரு இரவை விட இன்னொரு இரவை சிறப்புப்படுத்தினான் அல்லாஹ். பராத் இரவுனுடைய பாக்கியம் இன்னொரு இரவுக்கு கிடைக்குமா? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ்வே சொன்னான். ஒரு இரவு தானே 1000 மாதத்தை விட சிறந்தது. 1000 காரணங்கள். நமக்கு முந்தி வாழ்ந்தவர்கள் 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள், 2000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள், 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மை விட உயர்ந்து இருக்கிறார்கள். பெருமானார் ஆசைப்பட்டாங்க, அவங்கள விட நம்ம உயரணும். நஹனுல் ஆஹிரூன் ஓ நஹனுல் அவ்வலூன், நாங்க நம்ம கடைசியாக வந்தோம், முதல்ல சொர்க்கம் போவோம் நாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். வந்ததால் கடைசி, எல்லா நபிமார்களுக்கு பின்னால் கடைசி காலத்தில் வாழ்கிறோம், எல்லாவற்றிலும் கடைசி.
நமக்கு முந்தி வாழ்ந்தவர்கள் நீண்ட காலம், நபிமார்களின் வாழ்க்கையை நீங்கள் திறந்து பார்க்கலாம். லுக்மானுல் ஹக்கீம் திருக்குரான் பேசும் 3500 வருஷம் வாழ்ந்தார். 3500 வருஷம். அவர் நபி அல்ல, ஒரு மிகப்பெரிய ஞானி. உலகது ஆத்தைனா லுக்மானுல் ஹிக்மா, லுக்மானுக்கு ஞானத்தை கொடுத்தோம் என்றான் அல்லாஹ். துல்கர்னைன் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தையே சுற்றி வந்தவர் என்கிறான். யஸ்அலூனக அன் துல்கர்னைன், துல்கர்னைனை பற்றி கேட்கிறார்கள் என்று துவக்குவான் அல்லாஹ். உலகம் பூரா சுற்றி வந்தார். உலகத்தை பூரா அல்லாஹ் சுத்த வச்சான், உலகத்தையே ஆட்சி செய்ய வைத்தான். அவர் 2200 வருஷம் வாழ்கிறார். 2200 ஆண்டுகள். நமக்கு முந்தி வாழ்ந்தவர்கள் 1000 ஆண்டுகள், 500 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 3500 ஆண்டுகள். ஆனால் நம்ம முதல்ல சொர்க்கம் போகணுங்கிறாங்க பெருமானார். எப்படி? அவர்கள் 2000 ஆண்டு செய்த வணக்கத்தை ஆமாறு உம்மத்தி மாபைன சித்தீன் இலா சபஈன், என் சமுதாயத்திற்கு கொடுக்கிற நீண்ட வயசு 60 to 70. சில பேர்களை அல்லாஹ் அதை விட கூட வாழ வைக்கிறான். இந்த சமுதாயத்தில் நீண்ட ஆயுஸ் வாழ்ந்தவங்க குறைவு. செய்தனா சல்மானுல் ஃபாரிசி 500 வருஷம் வாழ்கிறார். நபியின் சஹாபி சல்மானுல் ஃபாரிசி 500 ஆண்டுகள் வாழ்கிறார். அவர் நீண்ட காலத்தை நல்லா நசீபாக்கினான். அப்படி நீண்ட காலம் வாழ்வோர்கள் குறைவு. 60 to 70ங்கிறாங்க பெருமானார். நம்ம எப்படி முதல்ல சொர்க்கம் போறது? 3000 வருஷம் வாழ்ந்தவர்களை எப்படி அடைவது? ஒரு லைலத்துல் கத்ரை 1000 மாதத்தை விட சிறப்பாக்கினான். 1000 மாதம் என்று சொல்லவில்லை, கைரும் மின்னல் பிஷகர், 1000 மாதத்தை விட. அந்த விட என்பதில் 1000 தாண்டி என்பதில் எத்தனை 1000ஐயும் அல்லாஹ் சேர்க்கலாம். ஒரு பராத் இரவு. நான் ஒரு சின்ன வரலாறு படித்தேன். ஒரு சூஃபி மகான் ஈசா நபியை பற்றி குறிப்பிடுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வலா வருகிறார்கள். வரும்போது ஒரு வெள்ளை கோபுரம் கிடைக்கிறது பார்வைக்கு. அந்த வெள்ளை கோபுரத்தை பார்த்த ஈசா நபியுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அந்த கோபுரத்துக்கிட்ட வர்றாங்க. வந்து பார்த்தா பளபளப்பு மின்னுகிறது, மிளிர்கிறது. ஆச்சரியப்பட்டு அப்படியே நிற்கிறாங்க அந்த கோபுரத்தை பார்த்துட்டு. அல்லாஹ் கேட்டான், என்ன நபியே, ஆயுப்தமின், ஆச்சரியப்படுகிறீர்களா? அந்த கோபுரம் நல்ல மிழுக்கமான வெள்ளை, வியந்து பார்க்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்டான், ஆச்சரியமா என்று கேட்டான். ஆமான்னாங்க. இதை விட ஆச்சரியத்தை பார்க்கணுமான்னு கேட்டான் அல்லாஹ். அவனை பொறுத்த வரையில் நம்ம ஒன்று ஆச்சரியமாக பார்த்தா அதை விட பன்மடங்கு ஆச்சரியத்தை காட்டக்கூடியவன் அவன். இதை விட ஆச்சரியமாக வேணுமான்னா ஆமான்னாங்க. அந்த அந்த கோபுரம் 2 பிளக்குது. உள்ளுக்குள்ளே ஒருத்தர் வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார். உள்ளே ஒருவர் வணக்கம் செய்கிறார். அவர் தவம் இருக்கிறார், தியானம் இருக்கிறார். ஓ, அவர் தியானம் இருப்பதால் அந்த கோபுரம் விழுங்கியதோ? அவர் தவம் இருப்பதால் அந்த கோபுரத்துக்கு அத்தனை அழகு கிடைத்ததோ? நான் சொல்வேன், உங்கள் வீட்டில் நீங்கள் வணக்கசாலியாக இருந்தால் உங்கள் வீடு மலக்குகளுக்கு மின்னும், மிளிரும். உங்கள் வீடு அவர்களுக்கு பளிச்சிடும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா? அந்த கோபுரம் பிளக்க உள்ளே ஒருவர் தவம் இருக்கிறார், தியானம் செய்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்ச நேரம் நின்னாங்க. யார் அல்லான்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா அவர்கிட்டே கேளுங்கிறான். அல்லாஹ்வோடு பேசுகிறவர்கள் இல்லையா, அவரிடத்தில் கேளுங்கள் என்றான். நபியுல்லாஹ் ஈசாவிட்ட கேட்கிறாங்க. கேட்டபோது அவர் சொன்னார், இந்த கோட்டைக்குள்ள 300 வருஷமா இபாதத்தை செய்கிறேன்னார். எவ்வளோ சொன்னார்? 300 வருஷமா இபாதத்தை செய்கிறேன். எங்கிருந்து சாப்பிட்றியோன்னு கேட்டாங்களாம். அவங்க சொன்னாங்க, அப்படி கையை நீட்டினாங்க. அப்படியே திராட்சை அங்கே அந்த கொத்து வெளியில் வருது. எனக்கு எப்போ தேவையோ கை வெப்பங்கிற திராட்சை வந்துரும்னா. தேவைப்படும் போது இங்கே எடுத்து திராட்சை அல்லாஹ் விளைச்சலாக்கி தருவான். இந்த கோபுரத்தை விட்டு வெளியில் வர்றது இல்லை, இங்கேயே உணவு. தேவைப்படும் போது உள்ளேயே தண்ணியை தருகிறான். அவன் குதிரத்துடையவன். இங்கேயே திராட்சை பழம், இங்கேயே தண்ணி எல்லாம் அங்கே கிடைச்சிக்கிடும். 300 வருஷம் வெளியில் போகல, 300 வருஷம் கண்ணால் பாவத்தை பார்க்கல, நாவால் பாவத்தை பேசல. ஈசா நபி சொன்னாங்க, இவரை விட பாக்கியமான மனிதர் உண்டான்னு கேட்டாங்க. இவரை விட பாக்கியமான மனிதர்? ஏன்னா நாம ஒரு 10 நாள் துன்யாவில் வாழ்ந்தாலே எல்லா பாவத்தையும் சம்பாதிச்சிருவோம். 300 வருஷம் தவம், 300 வருஷம் மக்களையே பார்க்காமல் இவரை விட பாக்கியமான மனிதர் உண்டா? நபியுல்லாஹி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான்,
என்ன அப்படி கேட்டுட்டீங்க? 300 வருஷம் வணக்கம் செய்கிறத இந்த பாக்கியத்தை உலகத்தில் யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ் சொன்னா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமையான சமூகத்திற்கு ஒரு இரவை கொடுப்பேன், பராத் இரவு. அந்த இரவை 300 ஆண்டை விட சிறப்பாக்கி கொடுத்தேன் என்றான். 300 ஆண்டை விட சிறப்பாக்கி கொடுத்தேன். நான் படித்த வரலாறு இது. அந்த வரலாற்றுக்குள்ளே எவ்வளவு ஆழம் இருக்குமோ, அழுத்தம் இருக்குமோ, அந்த வரலாறு அங்கீகாரம் இல்லையோ, அதையெல்லாம் தாண்டி நான் சொல்ல வருகிற செய்தி மிக முக்கியம். ஒரு இரவு 300 ஆண்டுகளை விட பாக்கியம் என்று அந்த வரலாறு நமக்கு சொல்லித்தரும் என்றால், நீண்ட ஆயுள் இல்லை நமக்கு, ஆனால் இது போன்ற இரவுகள் நீண்ட ஆயுள் வாழ்ந்தவர்களை விட நம்மை முற்படுத்தி விடுகிறது. நஹனுல் ஆஹிரூன் ஓ நஹனுல் அவ்வலூன், உலகத்தில் கடைசி வந்தோம், சொர்க்கத்தில் முதல் போவோம் என்றார்கள் நபிகள் நாயகம். அந்த வாழ்க்கை எங்கே கிடைக்கிறது? இப்படிப்பட்ட சில பகல்களால், சில இரவுகளால். அப்படிப்பட்ட பகலும் இரவும் இணைந்து கிடைக்கும் மாதம் ரமதான். வெள்ளிக்கிழமையினுடைய பகலுக்குரிய நன்மை வெள்ளிக்கிழமையின் இரவுக்கு இல்லை. ஷபே பராத்தினுடைய பகலுக்கு இரவுக்கு கிடைக்கிற நன்மை பகலுக்கு இல்லை. ஒரு இரவு சிறப்பாகும், அந்த சிறப்பை பகல் பெறுவதில்லை. பகலும் இரவும் சிறப்பாகும் நாள் ஒன்று இருக்குமா? ரமலானின் 30 நாட்களும் பகலும் பாக்கியம், இரவும் பாக்கியம். இரவை கொண்டு அல்லாஹ் உயர்த்தினான் நம்மை, பகலை கொண்டும் உயர்த்தினான். இரண்டும் பாக்கியம், இரண்டும் மேன்மை, இரண்டும் உயர்வு, இரண்டிலும் மனிதனை உயர்த்துகிறான் அல்லாஹ். அப்படி ஒரு காலம் புனிதமிக்க ரமலான். ஒரு ரமலான் நமக்கு கிடைத்தால் அவர்கள் எத்தனை 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அதை விட இந்த ஒரு ரமலானில் நாம் உயர்ந்து விடுகிறோம். ஒரு ரமலானில் நாம் உயர்கிறோம். அப்படியானால் ரமலானை எப்படி ஆக்க வேண்டும், ரமலானை எப்படி பயன்படுத்த வேண்டும்? ரமலானின் நேரங்கள் வீணானால் நம்மை விட ஒரு பலகீனமானவர்கள் உண்டா? ரமலானின் நேரத்தை சரியாக்கவில்லை என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாளிகள் உண்டா? அது எப்படியெல்லாம் நான் எந்த ஒரு இரவையும் பகலையும் நான் வீணாக்கி கொண்டால் நம்மை விட ரொம்ப அறிவில் பலகீனமானவர்கள் இருக்க முடியுமா? வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமை தோழர்கள் ரமலான் பிறப்பதற்கு முன்பு ரமலானை எதிர்பார்க்கிறார்கள். என்ன பெரிய ஆச்சரியம்! 3 மாதத்திற்கு முன்பு வல்லல் நபி கேட்ட துஆ, அல்லாஹும்ம பல்லிக்னி ரமலான், ரமலானை நான் அடைகிற வாய்ப்பை கொடுத்து விடுன்னு கேட்டாங்க. ரஜப்ல பரக்கத்தை கேட்டாங்க என் பெருமான். ஷாபான்ல பரக்கத்தை கேட்குறாங்க, ரமலான்ல பரக்கத்தை கேட்கல. அல்லாஹும்ம பாரிக்லி ஃபீ ரஜப் ஓ ஷாபான், ரஜபுல பரக்கத்து செய்யின்னு கேட்குறாங்க, ஷாபானில் பரக்க செய்யின்னு கேட்குறாங்க. ரமலானில் பரக்க செய்யின்னு கேட்கணுமே? இல்லை, ரமலானில் எனக்கு ஒன்று தான் தேவை, அல்லாஹ் ரமலானை நான் அடையணும், ரமலான் வரைக்கும் நான் வாழணும், ரமலானை நான் அடைஞ்சிட்டா போதும், எல்லா பரக்கத்தையும் எனக்கு கிடைச்சிக்கிடுன்னா. ரஜபுல நீ பரக்கத்தை செய், ஷாபானில் பரக்க செய், ரமலானை நான் அடைஞ்சா போதும், எல்லாம் கிடைச்சிக்கிடும். அந்த மாசம் கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் நீ அருள் புரி என்று கேட்டார்கள். அந்த துஆ அல்லாஹ் நமக்கு கபூல் செய்வானாக. அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், நாங்கள் ரமலானை அடைய தௌஃபீக் செய்வாயாக. அதை அடைய வேண்டும், எப்படி ஆக்க வேண்டும்? ரமலானின் ஒவ்வொரு நிமிடங்களும் எப்படி பொற்காலம் என்று நீங்கள் விளங்க வேண்டும். ரமலானினுடைய காலத்தை நம்முடைய சாலிஹீங்கள் ஆக்கிக் கொண்ட விதம் ரொம்ப ஆச்சரியமானது, ரொம்ப வியப்புக்குரியது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ரமலானில் ஒரு நிமிடமும் என் நாவு திருக்குரானை விட்டும் காலியாக இருக்க விரும்பவில்லை. ரமலானில் ஒரு நிமிடத்தையும் இந்த நாவு அல்லாஹ்வை துதிபாடுவதை விட்டும் காலியாக இருக்க விரும்பவில்லை என்று சொன்னவர்கள் சொன்னபடி வாழ்ந்தார்கள். காலையில் சுபுஹுக்கு பின்னால் திருக்குரானை ஆரம்பிப்பார்கள், மக்ரிபுக்குள்ளே அதை முடித்து விடுவார்கள். இமாம் ஷாஃபி அந்த பகல் பாக்கியமாக்கினார்கள். இஷாவுக்கு பின்னால் மீண்டும் ஒரு குர்ஆனை துவக்குவார்கள், சுபுகில் முடித்து விடுவார்கள். 2 குர்ஆனை ரமலானின் ஒரு நிமிடம் என் ரப்பின் துதிபாடு என் நாவில் இல்லாமல் அது கழியக்கூடாது. எத்தகைய மாண்புமிக்க மனிதர்கள்! பாவக்கரைகளை விட்டும் பரிசுத்தமான இமாம் ஷாஃபி போன்றவர்கள் அந்த காலத்தை
கனிமத்தாக பொற்காலமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதில் எத்தனை பெரிய ஈடுபாடு அந்த பெருமக்களோடு அமைந்திருந்தது என்பதை நான் இங்கே ஞாபகப்படுத்துவேன். என் அன்பு சகோதரிகளே, வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷாவை கூப்பிட்டு சொன்னாங்களாம், ஆயிஷா தாவிமி கராபாபில் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கத்து வாசலை தட்டுங்கள் என்றார்கள். யார்கிட்ட சொல்கிறாங்க? ஆயிஷா நாயிட்ட. அந்த வார்த்தையை கொஞ்சம் தெளிவாக பெருமானார் சொன்ன பொருளை நான் சொன்னோம்னா, தாவிமீன்னாங்க, தொடர்ந்து தட்டுங்கள், சொர்க்க வாசலை தொடர்ந்து தட்டுங்கள். இப்போ மற்றவங்களாக இருந்தால் கேட்பாங்க, சொர்க்கம் எங்கே இருக்குது, வாசல் எங்கே இருக்குது, தட்ட தயார். சொர்க்கம் இருக்கிற இடம் தெரியணும் இல்லையா, வாசல் தெரியணும் இல்லையா. அறிவுலகத்தின் களஞ்சியம் அன்னை ஆயிஷா, அறிவுலகத்தின் மிகப்பெரிய தேர்ச்சியில் முதல் பெண்மணி அன்னை ஆயிஷா. எங்கெல்லாம் கேட்கல, அவங்க கேட்ட கேள்விதான் ரொம்ப அழகானது. பிமாதா யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்து வாசலை நான் தட்டுகிறேன், எதை கொண்டு தட்டணும்னு கேட்டான். எதை கொண்டு தட்டணும்? எங்கே சொர்க்கம் என்று கேட்கவில்லை, எங்கே வாசல் என்று கேட்கவில்லை. பிமாதா யா ரசூலல்லாஹ், சுவனத்தை நான் தட்டுவதற்கு தயார். எதை கொண்டு? சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக பதில் சொன்னார்கள். பில்ஜு யா ஆயிஷா, ஆயிஷா சொர்க்கத்தின் வாசலை நோன்பு இருந்து தட்டுங்கள் என்றார்கள். நோன்பிருந்து தட்டுங்கள். நீங்கள் நோன்பு வைக்கிறீர்களா, நீங்கள் சுவர்க்கத்திற்கு வாசலுக்கு வந்து விட்டீர்கள். சுவர்க்கத்தின் வாசலில் கை வைத்தீர்கள், தட்டுகிறீர்கள். தொடர்ந்து நோன்பு வைக்கிறீர்களா, தொடர்ந்து தட்டுகிறீர்கள். யார் தட்டுவார்களோ திறக்கப்படும் என்றார்கள். தட்டினால் திறக்கப்படும். நீங்கள் தட்டுவதற்கு, சுவனத்து வாசல் வருவதற்கு, சுவனத்து வாசலில் கை வைப்பதற்கு மிகப்பெரிய சாதனம் நோன்பு என்றார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி நான் நோன்பை விடுவது? பிரயாணிகளுக்கு ஒரு அனுமதி, நோன்பை விட்டுக்கிடலான்னு சொன்னா அல்லாஹ். நோயாளிகளுக்கு ஒரு அனுமதி, நோன்பை விட்டுக்கிடலாங்கிறான் அல்லாஹ். திருக்குர்ஆனிலே சொல்கிற அந்த வாங்கு அருமையான வார்த்தைகள். ஒமன்கான மரீதன் அவ்வாலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் ஐயாமின் உஹர், உங்களிலே ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால், பிரயாணத்தில் இருந்தால், இதை முடிச்சுட்டு அடுத்த நாளில் அதை பிடிச்சிக்கங்கிறான். இது ஆயத்தின் முடிவை பாருங்கள். வான் தசூமு ஹைருல்லக்கும், நோயாளிகளே அனுமதி விடுவதற்கு, ஆனாலும் நீங்கள் நோன்பு வைப்பது உங்களுக்கு பாக்கியம் என்றான். விடுவதற்கு அனுமதி கொடுத்த அல்லாஹ் விடுவதை விட நோன்பே பாக்கியம் என்கிறான். பிரயாணத்தில் இருப்பவர்களே நீங்கள் விடலாம், வாந்தசூமு ஹைருல்லக்கும், நீங்க விடுறதை விட நோன்பு வச்சா உங்களுக்கு சிறப்பு என்றான் அல்லாஹ். அனுமதி கொடுத்த இடத்திலும் அந்த நோன்பை இங்க பிடிச்சா நல்லா இருக்குமே நல்லா ஆசைப்படுறான். எப்படிப்பட்ட, அதனால்தான் நமது சாலிஹீன்களும் சஹாபிகளும் ரமலான்ல பயணமே வைக்க மாட்டாங்க. ரமலான்ல பயணம் வைக்கிறது இல்லை. காலத்தின் கட்டாயம் பத்ர் ரமலானிலே நடந்தது. காலத்தின் கட்டாயம் பத்ர் ரமலானிலே நடந்தது. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்துக்கு வந்தபோது நோன்பாளியாக வருகிறார்கள், நோன்பு வைத்துக் கொண்டு வருகிறார்கள். கொஞ்சம் கடும் வெயிலும் கூட, பாலைவனத்தினுடைய நிலை. பெருமானார் பார்க்கிறார்கள், சஹாபிகள் சில பேர் சுருண்டு படுத்திருக்கிறார்கள், சில பேர் மயக்கமாக இருக்கிறார்கள். உடனே தன்னுடைய வாகனத்துக்கு மேல் உட்கார்ந்து தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டாங்க. தொஹருக்கு பின்னால் பெருமான் சஹாபிகளினுடைய நிலையை பார்க்கிறாங்க. மயக்கமாக இருக்கிறார்கள், கொஞ்சம் சடைந்திருக்கிறார்கள். மிக கடுமையான வெயிலிலே வந்த பயணம். தண்ணீரை கேட்டு உத்தம நபிகள் சர்க்காரை ஆலம் தோழர்களுக்கு மத்தியில் தண்ணீரை குடித்தார்கள். மத்தி பகலில் குடிக்கிறார்கள். தோழர்கள் அதை பார்த்தபோது சந்தோஷம். பல பேர் என்ன என்று கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை திறந்துட்டாங்க, குடித்தாங்க. சில பேர், இன்னும் சில பேர் இல்லை நாங்கள் சமாளிச்சுக்கிடுவோம், நோன்பு வச்சுக்கிடுவோம். நாங்கள் சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் எப்படியாவது தாக்கு பிடிச்சிக்கிடுவோம், கொஞ்சம் சமாளித்து பார்க்குறோம். பெருமானாருக்கு செய்தி வந்துச்சு, யார் ரசூலல்லாஹ் பல பேர் திறந்துட்டாங்க, சில பேர் நோன்பு நாங்கள் சமாளிக்கிறோங்கிறாங்க. என் பெருமான் சொன்னார்களாம், உங்களில் யார் என்னை போல் என்று கேட்டார்கள். நான் ஏன் திறந்தேன் தெரியுமா? என்னால் சமாளிக்க முடியும், இருக்க முடியும், பல நாட்கள் சாப்பிடாமல் இருக்க முடியும். உங்களுக்காக நான் நோன்பு திறந்தேன், உங்களுக்காக நான் நோன்பு திறந்தேன். பல பேர் திறந்த பின்னால் சில பேர் திறக்காமல் இருப்பதை
நீங்கள் என்னை பின்பற்றுகிறீர்களான்னு கேட்டாங்க. அவ்வளோ பேர் பிடிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் திறக்காமல் இருந்தால் திறந்தவங்க சங்கடப்படுவாங்க, நம்மை விட இவங்க முந்திட்டாங்களே. போட்டி முனைப்போடு வாழ்ந்தவர்கள் சஹாபிகள். இவங்களெல்லாம் நோன்பு இருந்து அந்தஸ்தை பெற்றுக்கிட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்கு சங்கடம் வரும். சங்கடங்கள் யாருக்கும் வரக்கூடாதுன்னு நானே திறந்துட்டேன் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தனை வெயிலிலும் பத்ரை நோக்கி புறப்பட்ட உத்தம நபிகள் ஒரு நோன்பாளியாக புறப்பட்டு காட்டுகிறார்கள். அத்தனை பெரிய பாக்கியம் இந்த நோன்பு. எனவே முதுமை காரணமாக்கி நோன்பை விட்டு விடாதீர்கள், நோயை காரணமாக்கி நோன்பை விட்டு விடாதீர்கள், பிரயாணங்களை காரணமாக்கி விட்டு விடாதீர்கள். எங்கள் வீட்டில் புரோகிராம் ஃபங்க்ஷன், வீட்டில் இன்னைக்கு ஒரு சின்ன காரியம், இதையெல்லாம் காரணமாக்கி நோன்பை விட்டு விடாதீர்கள். இப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், ஒரு நோன்பு விட்டு போச்சுன்னா அந்த ஒரு நோன்புக்கு கதா ரமதான் இல்லாத ஒரு நாள் பிடிச்சிட்டா போதுமான்னு கேட்டாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்ன பதிலை நாங்கள் சொன்னால் நீங்கள் வியந்து போவீங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ரம்ஜானில் ஒரு நோன்பு உனக்கு மிஸ் ஆச்சு, விட்டு போச்சுன்னா லா யக்தீஹி ஸௌமுத் தஹர், வருஷம் பூரா நீ நோன்பு வச்சாலும் அந்த நோன்பின் கூலி கிடைக்காது என்றார். லா யக்தீஹி ஸௌமுத் தஹர். ஆனால் இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா சட்ட மேதைகள்கிட்ட போய் கேட்டபோது ஒரு நோன்பு கலாவானா ஒரு நோன்பு பிடிச்சா நிறைவேறிடும், ஆனால் அந்த நோன்புக்கு கிடைக்கிற கூலியை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ரம்ஜானில் கிடைக்கிற கூலி எப்போ கிடைக்கும்? எனவே எங்கள் சகோதரிகளுக்கு நான் சொல்வேன், உங்கள் வீட்டில் எல்லோரும் நோன்பாக வேண்டும். உங்கள் பிள்ளைகளை நோன்பு பிடித்து பழக்கப்படுத்துங்கள். 5 வயது குழந்தைகளை சஹாபிகள் நோன்பாளியாக ஆக்கினார்கள். வீட்டில் சகர் வைப்பாங்க. ரமதானில் எங்கள் வீடுகளில் பகல் காலங்களில் அடுப்புகள் எரியாது என்றார்கள். நோயாளிகள் இருக்கிறார்களே, மாத காலங்களில் பெண்கள் இருக்கிறார்களே, நாங்கள் நோன்பாளியை போல் எங்களை ஆக்கிக் கொள்வோம் என்கிறார்கள். ஏன்னா அந்த மாதம் அத்தனை பாக்கியம். சாப்பிடலாம், உடம்பு சரியில்லாதவங்க சாப்பிட்டுக்கலாம், பெண்கள் மாதவிடா காலங்களில் சாப்பிடலாம். அதுவும் கூட பப்ளிக்கில் இருக்கக்கூடாது, அதுவும் கூட வெளியில் நீங்கள் காட்டக்கூடாது, நோம்பாளி மாதிரி இருக்கணும். இன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டு பெண்கள் ரமதானில் ஜவுளிக்காக வேண்டி பஜாருக்கு போகிற நிறைய பெண்கள் புர்காவோடு நின்று கூல்ட்ரிங்க்ஸு கடையில் பட்டப்பகலில் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறான் புர்காவோடு. உனக்கு ஒரு ஆச்சரியத்தை நான் சொல்லட்டுமா? அங்கே நடமாடுகிற பிற சமய சகோதரர்கள் கூட பப்ளிக்கில் நம்ம நின்னா குடிக்கிறது இல்லை. ஏன்னா பாய் ரம்ஜான் நோன்பு வச்சிருப்பாரு, அவர் முன்னால் நம்ம குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். நாம் குடிக்கிறோம். எங்கள் சகோதரிகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் உடையெடுப்பதற்காக வெளியே சென்றாலும் ரமதானுடைய காலம் 4 பேருக்கு முன்னால், இன்னும் சொல்வேன் வெளியிலே பல பேர்களுக்கு முன்னால், உண்மையிலே நீங்கள் நோன்பு இல்லாவிட்டாலும் நீங்கள் பீரியடு காரணமாக்கியோ அல்லது நோயாளியாக இருப்பதாலோ இருந்தாலும் பப்ளிக்கில் நீங்கள் தண்ணீர் குடிக்காதீர்கள். பழைய காலத்து கித்தாப்பில் ஒரு செய்தி படித்தேன். பழைய காலத்து கித்தாப்பில் ஒரு செய்தி படித்தேன். ஒரு ஈமான் இல்லாத மனிதர் மௌத்தா போயிட்டார். நல்லா கவனிக்கணும், கிதாபில் எழுதின செய்தி. பழைய காலத்து கிதாபில் ஈமான் இல்லாத ஒருத்தர் மௌத்தாயிட்டார். மௌத்தா போனவரை அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஒரு ஆலிம் கனவில் பார்க்கிறார். அவர் சுவர்க்கத்தில் பட்டாடை உடுத்திருக்கிறார். ஈமான் இல்லை, ஈமான் இல்லாமல் வாழ்ந்தவர். சில பேர் அவர் நெருப்பு வணங்கி என்கிறார்கள். ஏதோ ஈமான் இல்லாத வாழ்க்கை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர். அவர் மௌத்தான போன போது அவரை சொர்க்கப்பதியில் பட்டாடையோடு பார்க்கிறார் அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஆலிம். அவர் கேட்டாராம் கனவுல, எப்படி நீங்கள் சொர்க்கம் வந்தீங்க, எப்படி இந்த பட்டாடை, கடைசி வரைக்கும் நீங்கள் இஸ்லாத்துக்கு வரலையே? அவர் சொன்னார், உண்மைதான், ரம்ஜானுடைய காலத்தில் முஸ்லீம்கள் எல்லாம் நோன்பு வச்சுருந்தாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய மகன் 12 வயசு பையன் வெளியில் நின்று பலகாரம் சாப்பிட்டான். நான் அவனை கூப்பிட்டு கண்டித்து அடித்து வீட்டுக்குள்ளே கொண்டு போய் சொன்னேன், முஸ்லீம்கள் கண்ணியப்படுத்துகிற காலம் இது, அவர்களெல்லாம் நோன்பு வைத்திருப்பார்கள், அவங்க வீட்டு பிள்ளைங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க, நீ வெளியில் நின்று பலகாரம் சாப்பிடுவாயா? இனிமேல் உன் காலத்தில் உயிர் வாழும் வரையிலும் சாப்பிட மாட்டேன் என்று என் கையில் சத்தியம் செய்வாயாக என்று நான் கேட்டேன். என் மகன் 12 வயதில் அவன் சாப்பிட்ட பலகாரத்தை பிடுங்கி எறிந்து அவன் எனக்கு சத்தியம் செய்தான், இனிமேல் முஸ்லீம்கள் கண்ணியப்படுத்தும் இந்த மாதத்தில் நான் நோன்பாளி போல் இருப்பேன், வெளியில் சாப்பிட மாட்டேன் என்றான். அந்த ஒரு காரியத்தை
படைத்த அல்லாஹ் பொருந்தி கொண்டான். என்னுடைய சக்கராத்தில் என்னை முஸ்லிமாகிற வாய்ப்பை அல்லாவே கொடுத்தான். நான் கலிமா சொல்லி மூத்தானேன், சொர்க்கத்தை தந்தான் அல்லாஹ். நான் ரமதானை சங்கைப்படுத்தியதால் இந்த பாக்கியம் கிடைத்தது. பழைய கால வரலாற்றினுடைய நூலிலே தந்த இந்த செய்தி நான் உண்மையில் வியந்து போகிறேன். நான் நோன்பு வைக்கிற காலத்தை ஈமான் இல்லாத ஒரு மனிதர் தன் மகனை கண்டித்து சங்கைப்படுத்தியதால் அவருக்கு அல்லாஹ் சக்கராத்தில் ஈமான நசீபாக்கி மௌத்தாக்கி சொர்க்கத்தை கொடுக்கிறான். அப்படியானால் நாம் எத்தனை பெரிய இடத்தில் ரமதானை ஆக்க வேண்டும் என்பதை உங்கள் கவனத்திற்கு சொல்லி, குறிப்பாக ரம்ஜானுக்குன்னு சில பேர் இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட நான் ஒரு பாதி காலத்தை கடந்து இருக்கிறேன். ரமதானை குறித்து இங்கே சொன்ன செய்திகளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் நாங்கள் பேசி நிறைவுபடுத்துவோம். அதற்கு எவ்வளோ பிரியப்படுறாங்களோ, நீங்கள் எவ்வளோ பிரியப்படுறீங்களோ அந்த நேரம் வரைக்கும் அல்லாஹ் பேச வைப்பான். இங்கே நான் அடிக்கடி சொல்வது, நம்ம என்ன பேசுறது, நமக்கு என்ன சக்தி, என்ன பேச வேண்டும் என்பதை அல்லாஹ்வே பேச வைக்கிறான், கேட்க வைக்கிறான், நம்மை மாற்றுகிறான். அல்லாஹ் ஒவ்வொரு காலத்திலும் நாம் மாறுகிற வாழ்க்கையை நசீபாக்கி தருவானாக. இந்த மாதத்துக்கு ஒரு பெயர் ஷஹ்ரே இஹ்சான், உபகாரம் செய்யும் மாதம். ரம்ஜானுடைய மாதத்துக்கு நிறைய பேர் இருக்குது, ரமலானுக்கு நிறைய பேர். அதில் ஒரு பேர் ஷஹ்ரே இஹ்சான், உபகாரம் செய்யும் மாதம். இந்த மாதத்துக்கு பெயரே உபகாரம் செய்கிற மாதம். அப்படின்னா உபகாரம் மற்ற காலத்தில் செய்ய மாட்டோமா? ரம்ஜான் இல்லாத காலத்தில் உபகாரம் செய்கிறது இல்லையா? இங்கே கொடுக்கப்படுகிற இந்த பேர்களுக்கு பின்னால் ஒரு செய்தியை நான் முதல்ல தெரிப்படுத்தி விடுகிறேன். இந்த காலத்துக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, ஷஹ்ரே முதாஅஃபா. நாம் செய்கிற ஒவ்வொரு அமல்களையும் இரட்டிப்பாக்கி கூலி கொடுக்கப்படுகிற மாதம். நம்ம செய்கிற எல்லா செயலுக்கும் இரட்டிப்பான கூலி, இரட்டிப்புனா 2 மடங்கு இல்லை, பன்மடங்கு பெருக்கி கூலி கொடுக்கப்படுகிற மாதம். எனவே தான் இந்த மாதத்திலே செய்கிற எல்லா வணக்கமும் அது பன்மடங்காக கூலி பெருக்கப்படும். அதில் ஒன்றுதான் இஹ்சானுடைய மாதம். இஹ்சான்னா உபகாரம் செய்கிறது, காலம் பூரா உபகாரம் செய்யணும். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு உபகாரியாக வாழணும். ஆனால் உபகாரம் செய்வதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை தேர்ந்தெடுக்கிறான். இந்த மாதத்தில் நீங்கள் உபகாரம் செய்தால் காலமெல்லாம் உபகாரம் செய்கிற பாக்கியம் நமக்கு நசீபாயிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? இந்த மாதத்துக்கு இந்த பேர், இந்த மாதத்தில் உபகாரம் செய்தீங்கன்னா காலம் பூரா உபகாரம் செய்கிற ஒரு பாக்கியம். எனவே நான் தாய்மார்களுக்கும் வந்திருப்பவர்களுக்கும் சொல்கிறேன், இந்த மாதத்தை நம்ம பயன்படுத்தணும். அல்லாஹ் சொல்கிறான், அல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். உபகாரத்துக்கு கூலி உபகாரம் தாங்கிறான். நீ உபகாரம் செய்தாயா, அதற்கு நான் கொடுக்கிற கூலி உபகாரம். உபகாரம்னா என்ன? உலகத்தில் எல்லாருக்கும் நம்ம நல்லது செய்கிறது. ஒரு நோன்பாளி நோன்பு பிடிக்க முடியல, அவருக்கு சாப்பாடு இல்லை, உபகாரத்துக்கு உபகாரி தான் கூலிங்கிறான் அல்லாஹ். ஒருத்தருக்கு நோன்பு பிடிக்கணும், சஹருக்கு ஏற்பாடு முடியல, ஏற்பாடு செய்து வையுங்கள் என்றார்கள். இஃப்தாருக்கு ஏற்பாடு இல்லை, ஏற்பாடு செய்து வையுங்கள். நிறைய பேருக்கு பெருநாளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸுக்கு வாய்ப்பு இல்லை, உபகாரம் செய்யுங்கள். என்ன காரணம்? ரம்ஜான் நீ உபகாரம் செய்தியா, ஹயாத்து பூரா நீ உபகாரம் செய்கிற அளவுக்கு அல்லாஹ் உன்னை உயர வச்சு வாழ வைப்பான். உபகாரத்தை நம்ம செய்கிற அளவுக்கு நம்மளை உயர்த்திடுவான். நம்ம கையில் காசு இல்லை, அல்லாஹ் காசையும் கொடுப்பானா. நீ உபகாரம் செய்யணும். ஏன் ரம்ஜான்ல நீ உபகாரம் செய்தில்லை, ஹயாத்து பூரா உபகாரம் செய்கிற வாய்ப்பை கொடுத்துட்றங்கிறான். உபகாரத்துக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். நான் நிறைய சொல்வது உண்டு. அல்லாஹ் அடியான் ஒருவனை மறுமையில் சந்தித்து கேட்பானா, என்னப்பா, அல்லாஹ் கேட்குற கேள்வியை பாருங்க, நீ என்ன தேடி அலைஞ்ச, நான் உன்னை தேடி வந்தேனே, நீ மிஸ் பண்ணிட்டியேம்பானா. நீ என்ன தேடி அலைஞ்ச, நான் உன்னை தேடி வந்தேன்னா. அடியான் கேட்பானா, என்ன தேடி நீ எப்போ வந்தறப்பே? அன்றொரு நாள் உன் வீட்டு வாசலில் வந்து நின்னம்பா, பசிக்குதுன்னு சொன்னேன், நீ கண்டுக்கிடல. அன்றொரு நாள் உன் வீட்டு வாசலில் வந்தேன், பசிக்கிறது என்றேன், நீ கண்டுகொள்ளவில்லை. அந்த அடியான் கேட்குறான் அல்லாஹ் ரப்பே, வாந்த ரப்புல் ஆலமீன், நீ உலகத்தையே படைத்து ரட்சிப்பவன், உணவளிப்பவன், நீ எப்போது வந்தாய்? உனக்கு என்ன பசி? உனக்கு பசி தேவையே இல்லையே. அல்லாஹ் சொல்வான், என் அடியான் ஒருவன் பசிக்கிறது என்று உன் வாசலில் நின்றான்,
அவனை நீ கண்டுகொள்ளவில்லை. அவனை நீ கண்டுகொண்டு அவன் பசி தீர்த்திருந்தால் அங்கே நான் கிடைத்திருப்பேன் என்றான். அங்கே நான் கிடைத்திருப்பேன். என் ரப்பை தேடி நான் பள்ளிவாசல் போனேன், என் ரப்பை தேடி மதரசா போனேன், என் ரப்பை தேடி தவம் இருந்தேன், என் ரப்பை தேடி முராக்கபா இருந்தேன், என் ரப்புக்காக திக்ர் செய்தேன், எத்தனையோ இரவு நின்று வணங்கினேன். அல்லாஹ் சொன்னான், உன் வீட்டு வாசலில் பசிக்கிறது என்று என் அடியான் கேட்டான் அல்லவா, அவனுக்கு நீ பசியாரச் செய்திருந்தால் அங்கே நான் அல்லவா கிடைத்திருப்பேன் என்றான். உபகாரத்திற்கு கூலி அல்லாவே கிடைக்கிறான். அதனால தான் இந்த மாதத்திற்கு ஷஹரே யஹ்சான், உபகாரத்திற்கு உள்ள மாதம். இந்த மாதத்தில் மட்டுமில்லை, எப்பவும் செய்யணும். இப்போ செய்தால் அல்லாஹ் அதற்கு உனக்கு கொடுக்கிற வாய்ப்போ மவுத் வரைக்கும் உபகாரம் செய்கிற வாழ்க்கையை நசீபாக்கி தந்து விடுவான். அதல்லவா பெரிய பாக்கியம். திருக்குரான் ஒரு வரலாறு சொல்லுது. ஒரு வாலிபர் ஊரை விட்டும் வெளியில் வருகிறார். அந்த ஊரில் கஷ்டம், அந்த கஷ்டத்தை தாங்காமல் ஊரை விட்டு வெளியில் வந்துட்டார். இது குர்ஆன் ஷரீஃப் சொல்கிற வரலாறு. சரியான பசி, 2-3 நாளாக சாப்பிடலை, ரொம்ப தேவை இருக்குது. ஊரை விட்டு வெளியில் வந்து அடுத்த ஊருக்குள்ளே வருகிறார். அங்கே பார்த்தா கூட்டமாக நின்று தண்ணி எடுத்துக்கிட்டு நிற்கிறாங்க. அங்கே வந்து நின்று பார்க்குறாங்க, ஒரு 2 பெண் மக்கள் மாத்திரம் தண்ணி எடுக்காமல் நிற்கிதுங்க. வந்தவருக்கு ரொம்ப சங்கடம். எல்லா வாலிபர்களும் தண்ணி எடுக்கிறாங்க, இந்த பொம்பளை பிள்ளைங்க மட்டும் எடுக்காமல் நிற்கிறீங்களே. கேட்டாங்க, என்னம்மா நீங்கள் தண்ணி எடுக்கலையா? இல்லை, அவங்களெல்லாம் வாலிபர்கள், ஆண்கள் எடுக்கிறாங்க, அவங்கெல்லாம் போன பின்னால் தான் நாங்கள் எடுக்க முடியும், இந்த கூட்டத்தில் நாங்கள் எடுக்க முடியாது என்று சொன்னபோது, இல்லைம்மா எவ்வளோ நேரம் காத்திருப்பீங்க, நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் கூட்டத்தில் இடிச்சிட்டு போக விரும்பலை. பக்கத்தில் இருந்த இன்னொரு கிணற்றை திறந்து அதில் தண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளைங்க பிரமிச்சு போனாங்க. ஏன்னா அந்த கிணத்து மூடியை யாரும் திறக்க முடியாது, 40 பேர் சேர்ந்தால் தான் திறக்க முடியும். ஒரு கையால் தூக்கிட்டாங்க, தண்ணி எடுத்து கொடுத்தாங்க, அனுப்பிட்டாங்க. எப்போதும் ராத்திரி பிந்தி வீட்டுக்கு போகிற அந்த பிள்ளைங்க அட்வான்ஸாக வீட்டுக்கு போக அந்த வீட்டினுடைய தகப்பனார் கேட்கிறார், என்னம்மா அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க? இல்லை, ஒரு வாலிபர் வந்திருந்தார், அவர் மூடப்பட்ட கிணத்தை ஒத்த கரத்தால் திறந்து தண்ணீர் எடுத்து தந்து விட்டார். அப்படியா, அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்கன்னாங்களாம். இதுக்கிடையே அந்த வாலிபர் தண்ணீரை எடுத்து கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸகா லஹுமா சும்மத்த வல்லா இலத்தில் ஃபகால ரப்பி. பிள்ளைங்களுக்கு தண்ணீரை எடுத்து கொடுத்துட்டு மரத்தின் நிழலில் ஒதுங்கி கையேந்தினார், ரப்பே ஃபகீர், நான் தேவை உடையவன் யா அல்லாஹ், பசியோடு இருக்கிறேன் யா அல்லாஹ், தேவை உனக்கு தெரியும் ரப்பே, நீ என் தேவைக்கு பொறுப்பெடுக்க வேண்டும் என்று பிள்ளைங்களுக்கு உபகாரம் செய்துவிட்டு கையேந்தினார். அந்த ஆயத்தை நல்ல கவனிக்கணும். ஃபஸகா லஹுமா சும்மத்த வல்லா இலத்தில் ஃபகால. பிள்ளைகளுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்துவிட்டு ஒரு பெரிய உபகாரம் செய்துவிட்டு மரத்து நிழலில் ஒதுங்கி ரப்பே நான் ஃபகீர் யா அல்லாஹ் என்று சொன்னார். சொல்லி முடித்து கீழே பார்க்கிறார், அந்த தண்ணீர் கொண்டு போன பிள்ளைகளில் ஒரு பெண்மணி வந்து நின்றாள். நின்று சொன்னார், என் தந்தை உங்களை கூப்பிடுகிறார். அந்த புள்ள வந்து சொன்ன வார்த்தை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லுவான், வஜாத் யஹதாஹுமா தம்ஷி அலஸ்ஹயா. அந்த பெண்மகள் வந்தால், அந்த வந்ததை சொல்கிறான் பாருங்க அல்லாஹ், தாய்மார்களுக்காக சொல்வேன். வஜாத் யஹதாஹுமா அலஸ்ஹயா, வஜாத் யஹதாம் தம்ஷி அலஸ்ஹயா. அந்த பெண் நடந்து வந்தால், எப்படி நடந்து வந்தால்? வெட்க உணர்வோடு நடந்து வந்தால். ஒரு பெண்ணின் வருகையில் கூட வெட்கம் கலந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். அவள் நடையிலும் வெட்கம் இருக்கணுங்கிறான். அந்த பெண்ணுடைய வருகையை ஒத்த வார்த்தையில் அல்லாஹ் விவரிக்கிறான். தம்ஷி அலஸ்ஹயா, வெட்க உணர்வோடு நடந்து வந்தால். இன்னாபி எது, எங்க அத்தா உங்களை கூப்பிடுறாங்க. உடனே வந்துட்டாங்க. என்ன ரொம்ப பசி, வந்தாங்க, அத்தா பக்கத்தில் உட்கார வச்சாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க, பசி தீர்ந்துச்சு. இப்போ என்ன பண்ணா, ஊரை விட்டு வந்துட்டோம், ஆதரவு இல்லை, ஆதரவு கரம் நீட்டினாங்க. அவங்க சொன்னாங்களாம், இனிமேல்ப்பா நீ எங்கேயும் போக வேண்டாம், நம்ம வீட்டிலே இருந்துக்கிடலாம். இன்னும் 2வது மகிழ்ச்சி. 3வது சொன்னாங்களாம், உனக்கு ஒரு வேலை போட்டு தந்துடுறேன்னாங்க.
பசிக்கு சாப்பாடு, யாரும் ஆதரவு இல்லாத இடத்தில் ஆதரவு கரமும் அடைக்கலமும், மூணாவது உனக்கு வேலை நான் போட்டு தந்துடுறேன்னா. இந்த ஆயத்துக்கு தஃசீர் எழுதுகிறாங்க பெருமக்கள், நீ எப்போது உபகாரம் செய்வாயோ அல்லாஹ் மொத்த வாழ்க்கைக்கும் பொறுப்படுத்தி விடுவான். ஆதரவற்ற அந்த இளைஞருக்கு ஆதரவு, பசியான இளைஞருக்கு பசி தீர்க்கப்பட்டது, வேலையில்லாத வாய்ப்பில் வேலை வழங்கப்பட்டது, உறவிடம் கொடுக்கப்பட்டது. கடைசியாக அந்த பெரிய மனிதர் சொன்னார், எப்பா நான் வேலையெல்லாம் கொடுத்துட்டேன், நீ நல்லா இருக்கிற, என் பிள்ளைய உனக்கே நிக்கா செய்து தரேன் என்றார். இந்த வரலாற்று அல்லாஹ் சொல்றான். யாரை பற்றி? அந்த வாலிபர் யார்? ஹதரத் நபியுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த வாலிபர் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த வயோதிகர் யார்? ஹதரத் ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம். அடைக்கலம் கொடுத்தவர்கள் ஷுஐப் நபி, அடைக்கலம் தேடி வந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். உபகாரம் செய்யப்பட்ட அந்த 2 பெண் மக்களும் ஷுஐப் நபியின் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை தான் நபியுல்லாஹி மூசா நிக்காஹ் செய்தார். நிக்காஹ் செய்து விட்டு அந்த பிள்ளையை கூப்பிட்டு வரும்போது அல்லாஹ்வே பேசினான், யா மூசா, மூசாவே என்று அல்லாஹ் முதலில் கூப்பிடுகிறான் மூசா நபியை. இங்கே பெருமக்கள் எழுதுவார்கள், அல்லாஹ்வே அவர்களை கூப்பிட்டு நபித்துவம் கொடுக்கிற அளவிற்கு அல்லாஹ் அவர்களை உபகாரத்தால் தேர்ந்தெடுத்தான். ஷஹ்ரை இஹ்சான் என காலத்தில் அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்கான் நமக்கு. ரம்ஜானை வீணாக்கலாமா? எத்தனை பேர் கேட்க முடியாமல் இருக்கிறாங்க. வசதி இல்லை, கேட்க மாட்டாங்க, தன்னுடைய வறுமையை சொல்ல மாட்டாங்க. யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொன்னான், அவர்கள் வறுமையிலும் வறுமை, சாப்பிட வகை இல்லை, பல நாள் பட்டினி. ஆனால் அடுத்தவர்களுக்கு முன்னால் தன் வறுமையை, தன் கஷ்டத்தை காட்ட மாட்டார்கள். எப்படி? அவர்களை தெரியாதவர்கள், இவங்களெல்லாம் பணக்காரர்கள் என்று நினைக்கும் அளவிற்கு சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். ஏழை சஹாபிகளை பற்றி அல்லாஹ் சொல்வான், யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, இந்த பசியோடு இருப்பாங்க, உதடெல்லாம் காஞ்சி இருக்கும். யாராவது நம்ம சாப்பிடாம வந்துடும் நினைச்சிடக்கூடாதுன்னு அந்த உதடில் எண்ணெயை தேய்ச்சிட்டு வருவாங்களாம் சஹாபாக்கள். ஏன்னா நம்ம செழிப்பாக இருக்கிற மாதிரி அவங்க பார்க்கணும். அல்லாஹ்வோடு நான் நடந்து கொள்கிற அழகிய நடை என்ன தெரியுமா? அவன் கொடுக்கும் கஷ்டத்தை பிற மனிதர்களுக்கு மத்தியில் நான் மறைக்கிற போதெல்லாம் அல்லாஹ் சொல்வான், என் அடியானை பார், என் கண்ணியத்தை காப்பாற்றுகிறான், நீ பார் அவனை எப்படி கண்ணியப்படுத்துவேன் என்று. தாய்மார்களுக்கு உங்களுக்கும் சொல்றேன், நம்ம கஷ்டத்தை மறைக்கிறது சுன்னத்து. அல்லாஹ் என்னை இப்படி பண்ணிட்டான், ரொம்ப சிரமப்பட்டு போனேன், திரும்ப திரும்ப கஷ்டம்தான், தொழுதேன், நோன்பு போச்சு, என் பிள்ளைகளெல்லாம் போட்டு வாட்டி எடுத்துட்டான், அன்னைக்கு கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு போச்சு என்று சொல்லும்போது அல்லாஹ் மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்வான், என் அன்பு மலக்குகளை வாருங்கள், இதோ பாருங்கள் இந்த அடியான், அவன் என்னவெல்லாம் செய்தான், நான் ஏதேனும் உங்களிடத்தில் சொன்னதுண்டா? அவன் செய்த பாவத்தை சொன்னேனா? அவன் எனக்கு மாறு செய்தானே சொன்னேனா? அவன் எப்படியெல்லாம் தவறு செய்கிறான் நான் சொன்னதுண்டா? இல்லையே. இன்றைக்கு நான் கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தேன், என்னை பற்றி ஊரெல்லாம் குறை சொல்கிறான். யாரு? அல்லாஹ் சொல்வான் என்கிறார்கள் நபிகள் நாயகம். மறைத்து விடுங்கள். எனவே உபகாரம் செய்கிற காலம் இந்த காலம். நீங்கள் செய்கிற உபகாரத்திற்கு அல்லாஹ் பகரம் தருகிறான். இல்லை இல்லை, அல்லாஹ்வே கிடைத்து விடுகிறான். இன்னொரு பக்கம் காலமெல்லாம் உபகாரம் செய்யும் இடத்துல வைக்கிறான். அதில் தான் பெரிய பாயிண்ட் இருக்குது. சில பேர் இன்னைக்கு கொடுக்குறாங்க, நாளைக்கு வாங்குற இடத்துக்கும் போயிட்டாங்க. கொடுத்த பல பேர் வாங்குற இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் ரம்ஜான்ல நீ உபகாரம் செய்தேன்னா உன் சந்ததியும் கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ் ஒன்று வாழ வைப்பான். அதனாலே ரமதான் வருகிறது. இந்த மாதத்திற்குள்ள பெயரை காப்பாற்றுங்கள். ஷஹ்ரே இஹ்சான், உபகாரம் செய்யும் மாதம். இல்லாதவர்களுக்கு கொடுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள். நோன்பு வைக்க சஹருக்கு அவங்க வெறும் வெங்காயத்தை வச்சு சாப்பிட்றாங்க, ஒரு அப்பளத்தை வச்சு சாப்பிட்றாங்க, ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்றாங்க. அவங்கள நமக்கு தெரியுது அவங்கள்ட்ட மட்டன் வாங்க வசதி இல்லை. நீங்கள் ரகசியமாக அவங்க வீடுகளுக்கு மட்டன் அனுப்புங்கள், அவர்கள் நோன்பு வைக்கட்டும். அல்லாஹ் உங்களை காலம்பூரா உயர்த்தி வைப்பான். இஃப்தாருக்கு வசதி இல்லை, நீங்கள் அனுப்பி வையுங்கள். அவர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நல்ல ஆடைகள் இல்லை, ரகசியமாக கொடுத்து விடுங்கள். அந்த பிள்ளைகளின் சந்தோஷம் அல்லாஹ்வே சந்தோஷப்படுவான். அப்போ இந்த மாசம் இஹ்சான் முதல்ல நான் நிறைய விளக்கணும். காரணம், இந்த மாசத்தை நம்ம எல்லா வாய்ப்பும் கிடைக்க பெற்று அதிலையும் சாதாரணமாக எல்லாரையும் கண்டுகொள்ளாமல் வாழ்ந்தால் என்னுடைய நசீபை அல்லவா நான் இழக்குகிறேன்.
இரண்டாவது, இந்த மாதத்திற்கு பெயர் ஷஹர், நல்ல கவனிக்கணும், ஷஹரே குஃப்ரான், மன்னிப்பு வழங்கப்படும் மாதம். ஷஹரே குஃப்ரான். இந்த மாதத்துக்குள்ள பேரை பூரா நான் விளக்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 3 நாளாச்சு பேசணும். 3 நாள் 3 மணி நேரம் இல்லை. ஷஹரே குஃப்ரான், மன்னிக்கப்படுகிற மாதம். காலத்தில் எப்போதும் எல்லாம் மன்னிக்கிறான். நம்ம செய்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு எல்லாம் கொடுக்குறான். மன்னிப்பு கேட்டால் கொடுப்பான். மன்னிப்பு கேட்கணும். நீ எங்கிட்ட மன்னிப்பு கேளுங்கிறான். நீங்கள் மன்னிப்பு கேட்டால் எல்லாம் மன்னிக்க காத்துக்கிறான். தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசுஹா, நீங்கள் தௌபா கேளுங்கள் நான் மன்னிக்கிறேங்கிறான். ரம்ஜானில் மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம். ரம்ஜானை நம்ம அடைஞ்சிட்டாலே மன்னிக்கப்படுகிறோம். நோன்பு வைத்தால் மன்னிக்கப்படுகிறோம். ரமலானிலே நான் குர்ஆன் ஓதினால் மன்னிக்கப்படுகிறேன். பெருமானார் சொன்னாங்க, அஸ்ஸௌம் ரமலான் இலர் ரமலான் கஃபாரா, இன்னொரு கஃபாரா, இன்னும் அழகாக ஒன்று செய்ய சொன்னாங்க. இந்த ரமலான் அடுத்த ரமலான் வரைக்கும் இருக்கிற 11 மாதத்தை நீ செய்கிற பாவத்தை ஒரு ரமலானில் நீ நோன்பு வைத்த பரக்கத்தால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். 11 மாதத்தின் பரிகாரம். அர் ரமலானு இலர் ரமலானி கஃபாரத்துன் சதகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு ரமலான் நீங்கள் அடைந்து பாருங்கள், வணங்கி பாருங்கள். 11 மாதம் மன்னிக்கப்படும் ஒரு வாழ்க்கை. ரமலான்லேயே பாவம் செய்தா, ரமலான்லேயே ஆபாசத்தை பார்த்தால், ரமலான்லேயே செல்போனோடு வாழ்ந்தால், ரமலானிலேயே வாட்ஸ்அப்புகளிலும் யூடியூப்புகளிலும் பாவகரமான தளங்களுக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் மன்னிக்க வேண்டும். ஒரு மாதம் ஃபோனில் அட்டன் பண்ணுங்க வேண்டாங்கல்ல, நீங்கள் எல்லா தளங்களுக்குள்ளே போவதை நிறுத்துங்கள். உங்கள் பிள்ளைங்க விளையாட்டை குறையுங்கள். பாவங்கள் அதுக்குள்ளே மிகைத்து விடுகிறது. கண்கள் நோன்பாகட்டும், செவிகள் நோன்பாகட்டும், நாவுகள் நோன்பாகட்டும். ரமலானிலே தேவைக்கு மேல் பேசிவிடாதீர்கள். உங்கள் வார்த்தைகள் கண்காணிக்கப்படுகிறது. ரமலானிலே நாவடக்க வேண்டிய காலம் அது. எனவே ரமலானில் வீண் பேச்சுக்கள் தடை செய்யப்படுகிறது. ஹராமான பார்வைகள் நோன்பின் பரக்கத்தை அழித்து விடும் என்று எழுதுகிறார்கள். ரமலான் நோன்பு வச்சுட்டு பாவம் ஹராமான பாவம்னா, ஹராமான பார்வை என்றால் பரக்கத்தழிந்து போகிறது. மன்னிக்கப்படும் காலத்தில் மன்னிப்பு கேட்காட்டாலும் மன்னிக்கிறேங்கிறான் அல்லாஹ். மன்னிக்கப்படுற காலத்தில் பாவம் செய்கிறவர்கள் எத்தனை நஷ்டவாதிகள். மன்னிக்கப்படும் அந்த காலத்தில் மன்னிப்பை கேளுங்கிறாங்க எம்பெருமான். எங்கெல்லாம் கேட்க சொல்றாங்க. ஒரு நிமிஷம் நீ ரொம்ப மறக்கக்கூடாது, மறந்துட்டா மன்னிப்பை கேளுங்கிறாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க, ரசூலுல்லாஹ் ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க, பாத்ரூம் போறாங்க, போயிட்டு வெளியில வர்றாங்க. வந்த உடனே குஃப்ரானக், அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக. எங்க போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வந்து கேட்கறாங்க. எதுக்கு? என்ன நடந்துச்சு? ஏன்? ரப்பின் நினைவு என் இதயத்தில் இருந்தது, ரெஸ்ட் ரூமிலையும் இருந்தது. ஆனா ரெஸ்ட் ரூமுக்குள்ளால் அல்லாஹ் உன்னை துதிபாடக்கூடாது நாவால. அப்படி நாவில கொஞ்ச நேரம் உன்னை துதிபாடாம வந்த பாத்தியா, என்ன நீ மன்னித்து விடுன்னு கேட்கிறான். அவன் துதிபாடல் நாவு உச்சரிக்காததால் பாத்ரூம் போயிட்டு வந்து மன்னிப்பை கேட்கிறாங்கன்னா, மன்னிப்பையே கொடுக்கிற ஒரு மாதத்தை எத்தனை பாக்கியமாக நீங்களும் நானும் ஆக்க வேண்டும். அல்லாஹ் இந்த ரமலான் நம்முடைய மொத்த பாவங்களும் மன்னிக்க காரணமாக்கி வைப்பானாக. சாலிஹீங்களும் சாதிகீங்களும் வாழ்க்கை நெடுக மன்னிப்பை கேட்டு வாழ்ந்தவர்கள், மன்னிப்போடு இருந்தவர்கள், மன்னிப்பை பெறுவதில் ஊக்கம் காட்டினார்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதற்கு தங்களுடைய இரவு பகலையும் அர்ப்பணமாக்கினார்கள். நமக்கு அவன் வெகுமதியாக மன்னிப்பை தரும் இந்த மாதம். உண்மையில் நாம் பாக்கியமாக்கினால் நம்மை விட உயர்ந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. சங்கை மிக்கவர்களே, எனவே ரமலானுடைய ஒரு மணி நேரம் போயிட்டு தெரியல, நமக்கு ரமலானுடைய பொற்காலம் பயன்படுத்துவோம். இந்த காலத்தை சாலிஹீங்கள் பயன்படுத்திய விதம் நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு கொடுத்த பல பேர்களில் கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறேன். ஷஹ்ரு துஆ, துஆவின் மாதம். எப்பவும் துஆ கேட்கணும், எந்த நேரம் கேட்கலாம், எப்போ கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கிறான். ஆனால் ரமலானுக்கு துஆவுடைய மாதம் சொன்னாங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு இப்போ நான் துஆ கேட்ட வைங்களேன், துஆ போட்டிருக்கிறாங்க, அசத்து துஆ கேட்குறாங்க, நான் கேட்குறேன், நீங்கள் கேட்குறீங்க. ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறாமல் இருக்கிறதும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு. ரமலானில் என் பெருமான் சொன்னார்கள், ரமலானிலே நீங்கள் கேட்கிற துஆ மறுக்கப்படுவதில்லை. ஒரு நோன்பாளியினுடைய துஆ
ஒப்புக்கொள்ளப்படும். எதுவரையிலும்? ஹத்தா யஃப்துர், நோன்பு திறக்கிற வரையிலும் அவர் கேட்கிற துஆ ஒப்புக்கொள்ளப்படும். அதனால தான் நம்முடைய பெருமக்கள் எழுதுவார்கள், சஹர் வைக்கும் போது துஆ செய்யுங்க, சஹரை முடிச்சிட்டு துஆ செய்யுங்க, காலையில் சுபு தொழுதுட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறோமா, படுத்து எழுந்திருச்ச உடனே துஆ செய்யுங்க. ஒது இருந்தாலும் இல்லாட்டாலும் படுக்கிறதும் சுன்னத்து, நோன்பு வச்சுட்டு தூங்குறது சுன்னத்து. நோன்பு பாவம் செய்யாமல் தூங்குறோம் பார்த்தீங்களா, தூங்கி எஞ்சோன்னு துவா செய்யுங்க, குரான் ஓதுங்கள், துவா செய்யுங்கள். துவா நடந்துக்கிட்டே இருக்கணும். சாலிஹிங்களில் சில பேர் சொன்னாங்க, நிறைய தேவைகள் இருக்குது, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, நாங்கள் ரம்ஜானை எதிர்பார்க்குறோம். நாங்களாம் எதற்குன்னாங்க, அவங்க சொன்னாங்க நிறைய தேவைகளை கேட்கணும், அதற்கு அல்லாஹ் கொடுக்குற காலம் ரமதான், நோன்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரம்ஜான் வந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் அல்லாஹ்ட்ட கேட்டுருவோம், அல்லாஹ் பதில் மறுக்காமல் கொடுத்து விடுகிறான். ரமதானிலே கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்காக ரமதானையே காத்திருந்து பெறுகிற சாலிஹீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரமதான் எங்கள் தாய்மார்களே, நமக்கு நிறைய தேவை. நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள், நமது வீட்டு பெண்களுக்கு நிக்காக நடக்க வேண்டியிருக்கிறது, நமது தொழிலிலே பரக்கத்து கிடைக்கணும், நமக்கு இருக்கிற நோய்கள் தீரணும், நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவை, வீடு அமைதியாகணும். அத்தனைக்குமாக எதிர்பார்ப்போம். ரமதானில் கேட்கிற துஆ அல்லாஹ் மறுப்பதில்லை. குறிப்பா நோன்பு திறக்கிற நேரம் அல்லாஹ் கொடுத்த வெகுமதி. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், ஃபர்ஹத்துன் இந்த இஃப்தாரிஹி ஓ ஃபர்ஹத்துன் இந்த லிகாஇ ரப்பி. ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் 2 சந்தோஷத்தை கொடுக்கிறான். ஒன்று, நோன்பு திறக்கும் நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். அந்த நேரத்தில் கஞ்சியில் வடையில் கவனம் செலுத்தக்கூடாது. அதெல்லாம் முன்னால் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தைய அல்லது 5 நிமிஷத்துக்கும் துவா கேளுங்க. தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், சமையல் வேலைகளை நீங்கள் நிறுத்திவிட்டு அந்த நோன்பு திறக்க 5 நிமிஷம் முன்னால் நீங்கள் கையேந்துங்கள். அப்போது அல்லாஹ் மறுக்கிறது இல்லை. ஒரு சுப செய்தியை பெண்களுக்கு சொல்லி முடிச்சுக்கிடுவேன். நோன்பு காலத்தில் நம்ம எல்லாரும் சமந்தான். அல்லாஹ் எல்லாத்திலையுமே வித்தியாசப்படுத்தின மாதிரி எங்களுக்கு கொடுக்குற கூலியை விட கூடுதல் கூலி உங்களுக்கு என்று எழுதினார்கள். என்ன காரணம்? நாங்கள் நோன்பு வைக்கிறோம், நோன்பு வைக்கிறதுக்கு நீங்கள் சகர் ஏற்பாடு செய்வீங்க, நாங்கள் நோன்பு திறக்கிறோம், நோன்பு திறக்கிறதுக்கு நீங்கள் சமையல் கேட்டில் நிற்கிறீங்க, எங்களுக்கு டிஃபன் செய்கிறீர்கள், நீங்கள் டீ போட்டு தர்றீங்க. நீங்கள் ஆண்கள் நோன்பு வைப்பதற்காக, குடும்பத்தவர்கள் நோன்பு வைப்பதற்காக நீங்கள் சஹரையும் செய்வதால், இஃப்தாரையும் செய்வதால் அல்லாஹ் உங்களுக்கு நோன்பு நோற்ற கூலியும் கொடுக்கிறான். உங்கள் சஹரில், உங்கள் இஃப்தாரில் நீங்கள் சமைத்ததை சாப்பிட்டவர்கள் எத்தனை நோன்பு வைப்பார்களோ அத்தனை நோன்பிலும் உங்களுக்கு கூலி கொடுக்கிறான். உங்கள் வீட்டில் 5 பேர் வைங்களேன், 5 பேர் பிடிச்ச நோம்பிலையும் கூலி வீட்டு பெண்களுக்கு கிடைக்குது. நீங்கள் கொடுத்து வச்சவங்க, பாக்கியமானவங்க. அதனால இஃப்தார் சகர சந்தோஷமாக செய்யுங்க. நீங்கள் செய்தால் பன்மடங்கு கூலி பெறுகிறீர்கள். எனவே ஒரு நோன்பு திறக்கும் நேரம் அல்லாஹ்ட்ட கேட்டால் அல்லாஹ் மறுப்பதில்லை. இதையெல்லாம் நாம் பாக்கியமாக்கி புனிதமிக்க ரமதானை எல்லா வகையிலும் மேம்படுத்துவோம். நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்வான் சொர்க்கவாசிகளை பார்த்து, குலு வஷ்ரபு ஹனிஅன் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா. சாப்பிடுங்கள், பருகுங்கள். என்ன, ஒரு காலத்தில் எல்லாரும் சாப்பிட்ட போது நீங்கள் எப்படி இருந்தீங்க? அது நான் ஒரு செய்தி படித்தேன். கபூர்லேருந்து சில பேர் எழுப்பப்படும். 2 நிமிஷத்தில் முடிக்கிறேன். கபூர்லேருந்து சில பேர் எழுப்பப்படும். எழுப்பின உடனே அங்கே மலக்குமார்கள் உயர்தரமான உணவுகளை தட்டில் கொண்டு வருவாங்களாம். உடந்து குழு சாப்பிடுங்கள் என்பார்கள். உயர்ந்த பானத்தை குடிக்க சொல்லுவாங்களாம். இந்த பக்கம் உள்ள கபூர்லேருந்து எழுந்திருப்பார். அவர்கிட்ட அந்த பானமும் போகலை, உணவும் போகலை. இவர்களுக்கு உயர்ந்த உணவுகளை கொடுத்துட்டு, உயர்ந்த பானங்களை கொடுத்து அந்த மஹ்ஷரை கஷ்டம் இல்லாமல் ஆக்கி அவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள். ஏன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது? இவர்களை புறக்கணிக்கப்பட்டது. அவங்க உலகத்தில் நீங்கள் சாப்பிடும்போது பட்டினி கிடந்தார்கள். நீங்கள் நோன்பில்லை, அவர்கள் நோன்பு வைத்தார்கள். நோன்பு வைத்ததற்காக கபூரிலிருந்து எழுந்திருக்கும் போதே அவர்களை தாகம் தீர்க்க வேண்டும், பசி தீர்க்க வேண்டும். எத்தனை பாக்கியம்! அல்லாஹ் நமக்கு உலகத்தையும் பாக்கியமாக்கினான், மறுமையையும் பாக்கியமாக்குகிறான். இத்தகைய அருள் நிறைந்த ரமதான் வெற்றிகரமாக ஆக்க தௌஃபீக் செய்வானாக. ஒரு நிமிடம் வீணாகாமல் பாதுகாப்பானாக. ஒரு நாள் விட்டு போகாமல் பாதுகாப்பானாக. தேவையில்லாத காரணங்களால் நோன்பு விடுபடுவதிலிருந்து இரக்கமுள்ள ரப்பே காப்பாற்றுவாயாக. நோன்புக்கு தடையாக எந்த நோயும் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. எங்கள் முதுமையோ வயோதிகமோ, பிரஷரோ சுகரோ கொலஸ்ட்ராலோ நோன்பை தடுத்து விடாமல் பாதுகாப்பாயாக. ஹயாத் வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பாயாக. அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பாயாக. கொரோனாவின் வைரஸ் அது போன்ற நோய்களிலிருந்து நாட்டையும் வீட்டையும் உலகத்தையும் பாதுகாப்பாயாக.
நாங்கள் பெற்றெடுத்த எங்கள் மக்கள் செல்வங்களை கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வாயாக. இந்த ஃபைசுல் பரக்காத் மதரசா, ஃபைசுல் பாக்கியாத் மதரசா கியாமத் வரைக்கும் தொடரச் செய்வாயாக. அதன் நிறுவனர் எங்கள் ஹஜ்ரத் பெருந்தகையின் ஹயாத்திலும் சுகத்திலும் அவர்களின் குடும்ப வாழ்விலும் பரக்கத் செய்வாயாக. அவர்களின் மக்கள் செல்வங்களுக்கு நிரம்ப குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக. அவர்களின் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குவாயாக. இந்த முன்மாதிரியை மற்றைய உலமாக்களுக்கும் கடைபிடிக்க தௌஃபீக் செய்வாயாக. சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. நெருக்கடி இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. கவலை கைசேதம் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. பொறாமை பெருமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யாரும் எங்களை பொறாமைப்பட்டு விடாமலும் எங்களை அழிக்க நினைத்து விடாமலும் தடுத்து விடுவாயாக. சூழ்ச்சியாளர்களை விட்டும் ரப்பே உன் அருளால் காப்பாற்றுவாயாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் உன் சிந்தனையாக்குவாயாக. ஓடும் இரத்தமும் உன் இஷ்கிலும் அன்பிலும் கலந்து ஓடச் செய்வாயாக. எங்கள் கரம் பிடித்த மனைவியர்கள் முடங்கிவிடாமல் பாதுகாப்பாயாக. நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவாயாக. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை மகிழ்வித்து வாழச் செய்வாயாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக. நபியின் சுன்னத்தில் நின்று வாழச் செய்வாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. எங்களை ஊரிலும் பாதுகாப்பாயாக, பயணங்களிலும் பாதுகாப்பாயாக. மூமின்களுக்கு பாதுகாப்பாளர்களை எப்போதும் நீ ஏற்படுத்தியும் வைப்பாயாக. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.